இன்னைக்கு நம்ம நேர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் இஸ்கானை சேர்ந்த ஸ்ரீராம் தாஸ் அவர்கள் தான். வணக்கம் சுவாமி. வணக்கம். தீண்டாமைன்ற ஒரு விஷயம் இன்னுமே நடந்துகிட்டு தான் இருக்குது, நம்மளால் பார்க்க முடியுது. ஏன் எடுத்துக்காட்டுக்கு நம்ம மயிலாடுதுறையில் பார்த்தோம்னா ஆணவ கொலைன்ற மாதிரி சொல்லி நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது. ஏன் இந்த ஜாதி இன்னைக்கு காதலிச்ச பண்ணிட்டு ஒரு கப்பல் சூசைடே பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அந்த விஷயத்தில் தீண்டாமைன்ற ஒரு விஷயம் இன்னுமே நடந்துகிட்டே இருக்குது. இது எப்படி தான் ஒழிக்கிறது? இது தீண்டாமை எப்படி ஒழிப்பது? தீண்டாமை ஒன்றும் இருக்கா? தீண்டாமைன்ற விஷயம் வெறும் தியரிட்டிக்கலாக இருக்கா இல்லை ப்ராக்டிக்கலாகவே பார்க்க முடியுதா? இதுதான் உங்களுடைய கேள்வி. நான் புரிஞ்சுக்கிறது. இதுக்கு உதாரணம் சொன்னீங்க, மயிலாடுதுறை உதாரணம். நிறைய உதாரணம் நடந்து கொண்டு நிறைய இருக்கு. இப்போ நம்மளை படைத்த இறைவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நானே ஏற்றத்தாழ்வு பார்ப்பதில்லைன்னு சொல்றாரு. சமூகம் சர்வபூதேஷு ந துவேஷோ அஸ்தின பிரியா. நான் எந்த உயிர்வாளியையும் ஏற்றமாகவோ தரக்குறைவாகவோ பார்க்கதே கிடையாதுன்னு சொல்றாரு அவர். எல்லா உயிர்வாளிகளையும், நீங்க கேட்கிற கேள்வி மனிதருக்கு மட்டும்தான். அவர் என்ன சொல்றாருன்னா எல்லா உயிர்வாளின்னு சொல்லிட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு கொசுவா இருக்கட்டும், ஒரு எறும்பா இருக்கட்டும், ஒரு பன்றியா இருக்கட்டும், ஒரு நாயா இருக்கட்டும், ஒரு எருமையா இருக்கட்டும், ஒரு யானையா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், அவருடைய கண்ணுக்கு முன்னால் எல்லாருமே சமம்தான். ஏற்றத்தாழ்வே கிடையாது. நான் பார்க்க போவதே இல்லைன்றதை பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லிட்டார் அவர். அப்ப நீங்க கேட்கலாம், அவர் பார்க்கதில்லை, ஆனா நாம பார்க்கிறோமே. இதுதான் விஷயம். நாம் என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு இருக்குத்தான் செய்யுது. என்ன பண்ணுறோம்? நமக்கு விருப்பப்பட்ட நபர்களை நம்மளோட ஏற்றமாக பார்க்குறோம், நமக்கு விருப்பப்படாத நபர்களை ஒரு தாழ்வாக பார்க்குறோம். அதுதான் திருப்பி மறுபடியும் சாஸ்திரத்தில் என்ன வருதுன்னா அகம் அமேதின்னு வருது. அகம் அமேதினா நானும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் தான் எனக்கு முக்கியம். அதுதான் பிற்காலத்தில் ஜாதின்ற வந்தது. ஜாதினா என்ன? ஒரு ஜாதின்ற முறைப்பாடு எப்படி வந்தது? ஒரு 10 பேர் சேர்ந்தாங்க, 15 பேர் சேர்ந்தாங்க, ஒரே ஒரு தொழிலை ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. அந்த தொழில்கள் எல்லாம் சேர்ந்து என்னாச்சு, அந்த ஊருக்கு ஒரு ஜாதின்னு வந்தது அந்த காலத்துல. அப்ப என்னாச்சு, பிற்காலத்துல இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு எல்லாம் இடம்பெயர்ந்து போகும்போது என்னாச்சு, ஜாதிகள் வேற மாதிரி தெரிஞ்சது, ஏற்றத்தாழ்வுகள் உள்ளது மாதிரி தெரிஞ்சது. இந்த இவன் உயர்ந்தவனோ அதை தாழ்ந்தவனோன்ற எண்ணம் அப்பதான் வர ஆரம்பிச்சது. இல்லைன்னா ஜாதிகள்ன்ற ஒரு முறைப்பாடு நம்மளுடைய பழங்காலத்துல அந்த மாதிரி ஜாதிகள்ன்ற ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லை. ஜாதிகள் இருந்திருக்கலாம், இவன் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் என்று சொல்லக்கூடிய மனோபாவம் யாருக்குமே கிடையாதுன்னா எல்லாருமே ஒருத்தரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, யாருமே யாரையும் சார்ந்து வாழவில்லை. ஆனா என்ன ஆகுது, நமக்கு அவரை பார்த்தால் பிடிக்கவில்லை, இவரை பார்த்தால் பிடிக்கின்றது, அவரை பார்த்தால் ரொம்ப வெறுப்பு வருகின்றது. அதனால் வெறுப்பை வெறுப்படுத்திக் கொள்கின்றோம் நம்மளுடைய ஜாதின்ற ஒரு முறை மூலியமா. இப்ப என்னாச்சு, ஜாதிகள்ன்ற முறையை எப்படி நிவர்த்தி செய்ய முடியும்? நடந்து கொண்டே இருக்கின்றது அடுத்த உங்களுடைய கேள்வி. இது ரொம்ப கடினமான விஷயம். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எப்பொழுது 1947 நம்ம என்ன பண்ணிட்டோம், மக்களாட்சின்னு ஒன்று கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? நமக்கு அதில் எக்கச்சக்கமான பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நெகட்டிவ்ஸ் இருக்குன்றதை பற்றி நம்ம பேசுறதுக்கு இப்போ இல்லை. ஆனால் என்னாச்சு, கடந்த 100 வருஷங்களா 80 வருஷங்களா மக்களாட்சி நடந்து கொண்டிருக்கு. இப்போ மக்களாட்சின்னு வந்துட்டா என்ன ஆகும்? நம்மளை ஆட்சி செய்யக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடியது மக்கள் தான் தேர்ந்தெடுக்கின்றார்கள். இப்போ அவன் என்ன பண்ணுவார், நான் எப்படியாவது 5 வருடத்துக்கு ஒரு வாட்டி நான் தான் அரசனாக வரணும் இல்லையா? அதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அவர் செய்து கொண்டு தான் இருப்பார். எப்படியாவது அரசனாக வேண்டும்ன்றது அவருடைய குறிக்கோள். அதுதான் அரசியல். அப்ப என்ன பண்ணுவார், யாரை போய் பார்த்தால் எப்படி எனக்கு ஓட்டு கிடைக்கும், யாரை பார்த்து எப்படி நான் நிவர்த்தி செய்தால் நான் திருப்பி அரசனாக வர முடியும்ன்ற எண்ணத்தில் தான் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார். அப்படி வாழும்போது அவர் எப்படி ஒரு சமமான வாழ்க்கை அனைவருக்கும் கொடுப்பதற்கு எப்படி அவர் ஏற்றுக்கொள்வார்? ஏற்றுக்கொள்வதற்கான பாக்கியமே கிடையாது. அவர் என்ன பண்ணுவார்னா, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, எனக்கு 100 ஓட்டு இந்த கிராமத்தில் இருக்குது, எனக்கு 40 ஓட்டுகள் தேவை நான் ஜெயிப்பதற்கு. 40 ஓட்டுகளை எப்படி நான் எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும் தான் பார்ப்பாரே தவிர, இந்த 100 பேருக்கும் நல்லது செய்வோம்ன்ற எண்ணமே அவருக்கு வருவதில்லை. எதற்காக இதுக்கும் தீண்டாமைக்கு என்ன சார் சதம் நீ கேட்கலாம். அப்போ என்ன பண்ணுறார் அவர், அந்த தீண்டாமைன்ற விஷயத்தை அவர் என்ன பண்ணுறார், அதை அழிப்பதற்கான எண்ணத்தில் ஈடுபடுவதே இல்லை அந்த அரசன்றவர். தீண்டாமை ஒழிந்து போனால் அவரால் 100 பேருக்கும் நல்லது செய்தாகும். புரியுதுங்களா? தீண்டாமைன்றது இருக்கிறதுனால தான் 40 பேருக்கு நல்லது செய்துட்டு அவர் ஓட்டை வாங்கி கொண்டு பிழைத்துக் கொண்டிருக்கின்றார் அவர். இது ஒரு முதல் ப்ராப்ளம் நமக்கு அங்கே தான். என்னாச்சு, இந்த ஓட்டு அரசியல்னு வந்ததுனால இந்த ஓட்டு அரசியல்ல ஜாதிகளும் பாகுபாடுகளும் தீண்டாமையும் இருந்தால்தான் வெற்றி உறுதி அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் நம்ம. அப்ப அதனால தான் அந்த காலத்துல எப்படி இருந்தது, மன்னராட்சி நல்லா இருந்ததா?
எவ்வளோ வழியில் மன்னராட்சி நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு உதாரணம் திருப்பி சொல்றேன். மன்னர்ன்றவர் நல்லவராக இருந்தால் நாட்டுக்கு அதை விட சுபிக்ஷம் கிடையவே கிடையாது. நான் அடிக்கடி இந்த விஷயங்களை உங்கள் சேனல்லையும் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஒரு உதாரணம் எடுத்துப்போம். துபாய் இன்னைக்கும் அங்கே என்ன மன்னராட்சி. துபாயில் ஒன்றுமே இல்லாத நாட்டை எப்படி ஒரு உயர்ந்த நாடாக மாற்றுவது, அங்கே இருக்கக்கூடிய அந்த லோக்கல் மக்கள் எப்படி வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுன்றத அந்த அரசர் அவருடைய விஷனுடைய காரணமாக முன்னெட்டி காட்டிவிட்டார். கேட்டுக்கலாம். அவர் சம்பாதித்தாரா இல்லையான்றது அடுத்த விஷயம். ஆனால் அனைவரையும் சேர்த்து முன்னேற்றி கொண்டு வந்தார்ன்றதுல யாருக்கும் சந்தேகமே இல்லை, இல்லையா? அப்போ அங்கே அரசியல் இல்லை, அங்கே ஓட்டு இல்லை, அங்கே எந்த விதமான மாற்று இதுவும் இல்லை. இது எதற்கு உதாரணமாக சொன்னேன், நான் இந்த வருடம் ஜனவரி மாதம் அங்கே சென்றிருந்தேன் ஒரு ப்ரோக்ராமுக்கு. உங்களுக்கு தெரியும், நான் முன்னாடி வேலை செய்து கொண்டிருந்தேன். நான் ரொம்ப வருடங்கள் துபாயில் பேங்கராக இருந்தேன். அப்போ நம்மளுடைய பழக்கத்தில் இருந்த அந்த அசிஸ்டன்ட் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கார். அவங்க லோக்கல், அவருடைய அரபு நாட்டுக்காரர். அவரே ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. 2 பேரும் ஒரு 1/2 மணி நேரம் பேசி கொண்டிருந்தோம். அப்போ அவர்கிட்ட கேட்ட கேள்வி உங்களுக்கு சொல்கிறேன். இது ரொம்ப விசித்திரமான கேள்வி. என்கிட்ட கேட்ட, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை சுவாமி. என்னன்னா, நீங்கள் உங்களுடைய நாட்டில் எப்படி ஒரு growth எப்படி கொண்டு வரீங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், என்ன காரணம், இவ்வளோ பெரிய நாடு ரொம்ப அருமையாக நடந்து கொண்டு இருக்கு, இல்லை என்ன விஷயம்? அவர்கிட்ட சொன்னார், அப்போ ஒவ்வொரு 2-3 வருடங்களுக்கும் ஒரு தேர்தல் வந்து கொண்டே இருந்தால், ஒவ்வொரு 2-3 வருடங்களுக்கும் நம்ம ஆளை மாற்றி கொண்டே இருந்தால், ஒவ்வொரு 2-3 வருடங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி இவர் தான் நம்மளை நாட்டை வழிநடத்த போராட்டு இருந்தால் எப்படி நாட்டை ஒரு உயர்ந்த பாதை கொண்டு போக முடியும்? அவர் என்ன சொன்னார்ட்ட, எங்களுடைய தலைவர், எங்களுடைய அரசர் என்ன பண்றார், கடந்த 50-60 வருடங்களாக இந்த நாட்டை ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போனதுக்கான முக்கிய காரணமே அரசாட்சி தான். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவரை நான் பார்த்திருக்கேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு ஒரு ஏழ்மையில் இருந்தார். இன்னைக்கு எப்படின்னா அவர் அசிஸ்டன்ட் மினிஸ்டரா இருக்கார். அவங்களுக்கு பெரிய ஆயில் வெல்த்லாம் கிடையாது. உங்களுக்கு தெரியும், துபாயில் எண்ணெயே கிடையாது. எப்படி வளர்த்தார்கள்? அப்போ ஒரு சீரிய சிந்தனை, ஒரு தொலைநோக்கு பார்வை, எப்படி நாட்டை முன்னேற்ற வேண்டும்ன்ற ஒரு தொலைநோக்கு பார்வையினால முடிஞ்சது. அப்போ அவர்கிட்ட கேட்குற, உங்கள் நாட்டில் ஒரு அரசன் வரக்கூடியவனுக்கு எப்படி தொலைநோக்கு பார்வை இருக்க முடியும்? அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும்? நான் எப்படி எலெக்ஷனை ஜெயிப்பது தான் இருக்கும், உண்மையா? அப்போ எலெக்ஷனை ஜெயிப்பதுக்கு என்ன தேவை? ஓட்டு தேவை. ஓட்டு எப்படி கிடைக்கும்? யாரை எப்படி எப்படி பிரித்து ஆண்டால் தான் ஓட்டு கிடைக்கும். பிரித்து ஆண்டால் தான் நாட்டை ஆள முடியும். பிரித்து ஆள்வது தான் பிரிட்டிஷ்காரர்கள் செய்தார்கள், அதை நாம் செய்து கொண்டிருக்கோம். அப்ப தீண்டாமையை வளர்ப்பது எது? ஓட்டு அரசியல். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன பண்ணிட்டோம், 1947 கேட்கணும்னு வச்சுக்கோங்க. அதாவது சுவாமி, இப்போ நீ சொல்ற மாதிரி மக்களாட்சி இல்லாம சொல்ற மாதிரி மன்னராட்சி அப்படிங்கும்போது, அந்த மன்னர் நல்லவராக இருந்துட்டா பரவாயில்ல, கெட்டவராக இருந்துட்டாருன்னா? நான் இப்போ இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். இப்போ நீங்கள் மொத்தம் இந்தியாவில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, 10,400 மன்னர்கள் இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? யார் 10,400 மன்னர்கள்? இந்தியாவில் மொத்தம் எவ்வளோ மன்னர்கள் இன்னைக்கு? 10,400 மன்னர்கள். எப்படி சொல்லட்டுமா உங்களுக்கு? உங்களுடைய எம்எல்ஏ ஒரு மன்னர், ஒரு எம்பி ஒரு மன்னர், உங்களுடைய கவுன்சிலர் ஒரு மன்னர். புரியுதா உங்களுக்கு? புரியுது சுவாமி. ஒருவேளை அவங்க கெட்டவங்களா இருக்கிற பட்சத்துல 5 வருஷத்துல நம்ம அவரை மாத்திர முடியுது இல்ல? ஆனா இப்ப நான் உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன், உங்களுடைய நீங்க உங்களுக்கு வயது எவ்வளவு ஆச்சு? 30-35 வயசு இருக்குமா உங்களுக்கு? நீங்க இது வரைக்கும் அப்ப 5 வருஷம்னா 7 அரசியலை பார்த்துட்டீங்க, 7 எலெக்ஷனை பார்த்துட்டீங்க. 7 எலெக்ஷன்ல நீங்க நல்ல ஒருத்தரை காட்டுங்க பார்ப்போம். காமிக்க முடியல. 10,000 பேரை 7 முறை பார்த்துட்டீங்க. அப்ப 70,000 பேரை பார்த்துட்டீங்க. 70,000 பேர் நல்லவரை தேர்ந்தெடுக்க முடியல உங்களால, இல்லையா? நான் சொல்ற உதாரணம் புரியுதா உங்களுக்கு? என்ன காரணம்? என்ன காரணம் என்றால், அதுதான் சொல்ல வரேன். என்ன காரணம் என்றால், மக்களாட்சியில் இருக்க குறைபாடு என்ன அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரி 5 வருஷத்துக்கு ஆளை மாற்றி விட முடியுமோன்ற ஒரு மயோபிக் விஷன் சொல்வேன். மயோபிக் விஷன்னா என்ன? நமக்கு ஒரு குறுகிய பார்வை. ஒரு 5 வருஷத்துல மாத்திடலாம்ல, எப்படின்னு பார்ப்போமே இப்படின்னு சொல்லித்தான் என்ன ஆச்சுன்னா, 5 வருஷமா நம்மளுடைய நாட்டினுடைய ஒரு உயர்வை தாண்டி கொண்டே வரோம் நம்ம. அப்போ அங்கே என்ன நடக்கும்? அதான் திருப்பி சொல்கிறேன். அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் கேட்கலாம், அங்கே ஒரு நபர் வந்துட்டார், அவர் தீயவனாக இருக்கார். தீயவனாக இருந்தால் என்ன ஆகும்னா, நாட்டையே கெடுத்து விடுவார். உண்மைதான், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆப்பிரிக்காவில் நடந்து கொண்டு தான் இருக்குது. இன்றைக்கி ஆப்பிரிக்காவுக்கு போனீங்கன்னா நிறைய இடங்களில் மன்னர் மட்டும் ரொம்ப ஏகாபத்தியத்துடன் வாழ்ந்து கொண்டு இருக்கார். மக்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. அதுக்கு தான் என்ன நடக்கும் அப்படின்னா, அதுதான் என்ன சொல்ல வரேன், நம்ம என்ன பண்ணுவோம், மக்கள் எல்லாம் ஒன்று திரள்வார்கள்.
மக்கள் வந்து அரசனுக்கு எதிராக போர்க்குடி உயர்த்துவார்கள். அரசன் செல்ல நான் மாற்றக்கூடிய நம்ம நிலைக்கு வரும். இரண்டிலேயுமே வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. இதுலேயும் ஒரு நல்ல வழி இருக்கு, அதுலேயும் தீய வழி இருக்கு. இதுலேயும் நல்ல வழி இருக்கு, அதுலேயும் தீய வழி இருக்கு. உங்களுக்கு என்ன ஆச்சு? 5 வருஷங்களுக்கு நல்ல மழை கிடைக்க மாட்டேங்கிறாங்க தான் என்னுடைய கூற்று. அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. 10,500 மன்னர்கள் இருக்காங்க இல்லையா? இந்த 10,500 மன்னர்களில் எவ்வளவு பேருக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு தன்னுடைய செயல் என்ன, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸே தெரியாதுன்னு நிறைய பேருக்கு. அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்ன? நம்ம தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல் தான். உண்மையாக நான் சொல்கிற விஷயம் புரியுதா இல்லையா உங்களுக்கு? என்னுடைய ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு தெரியாதவர்களே மன்னராக மாற்றி விட்டீர்கள். நீங்கள் மாற்றிட்டீங்களா? அப்போ என்ன நடக்கும்? அப்போ என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியாத நபர்களை அவர்களுக்கு, நான் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் வந்து டாக்டர் ஆகணும். டாக்டர் ஆனால் என்ன, 6 வருடங்கள் 5 வருடங்கள் நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி 14 வருடங்கள் பள்ளிப்படிப்பை முடிச்சுட்டு 14 வருடங்கள் பள்ளிப்படிப்பை முடிச்சுட்டு 5 வருடங்கள் படிப்பை முடிச்சுட்டு 1 வருஷம் வந்து ஹோம் சர்ஜனாக வந்து ஹோம் இதில் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு, அப்போ 14 + 6 20 வருஷம் ட்ரைனிங்க்கு அப்புறம் தான் நீங்கள் டாக்டராகவே ஆக முடியும். ஒரு இன்ஜினியர்னா என்ன, 14 + 4. ஒரு கிராஜுவேட்னா என்ன, 14 + 3. புரியுதுங்களா? 17 வருஷங்கள் உங்களுக்கு வந்து அதுக்குரிய விஷயங்களை சொல்லி கொடுத்து அவங்க கொண்டு வரோம். ஆனால் நம்மளை அரசாளக்கூடிய நபருக்கு மட்டும் எதுவுமே தேவையில்லைன்னு வச்சுட்டோமே. அவருக்கு எந்த விதமான தகுதியும் தேவையில்லை. வெறும் வந்து நம்ம நாட்டினுடைய குடியுரிமை பெற்ற ஒரு நபராக இருந்தாலே போதும்னு சொல்லி கொண்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? அவர் எந்த ஒரு தகுதியும் வளர்த்து கொள்ளவே இல்லை. தகுந்த நபர் தான் போட்டியிட முடியும் அப்படின்னு அவருக்கு ஒரு டெஸ்ட் வச்சு, அவர் அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி, அந்த டெஸ்ட் மூலியமாக அவருக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் கிடைச்சு, அந்த டெஸ்ட் மூலியமாக அவர் வந்து இவர் தகுந்த நபர் தான் சொல்லி கொண்டு வந்தீங்கன்னா, அட்லீஸ்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி படித்தவர்களும் விஷயம் தெரிந்தவர்களும் தனக்கு என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாதுன்னு தெரிந்த நபர்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இன்னைக்கு இல்லை. அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி எங்கேயோ போயிடுச்சு. இப்போ நீங்கள் தீண்டாமையை பற்றி கேட்டீங்க, நான் எங்கேயோ போயிட்டேன். ஆனால் என்ன விஷயம், இதுதான் வந்து ரூட் காஸ் அனாலிசிஸ். பல்லில் வலி என்ன பண்ணுறான், ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட்னு பண்ணுறான். என்ன பண்ணுறான் அவன், அந்த ரூட்டை போய் எடுக்கிறான். எதுக்கு எடுக்கிறான்? ரூட் வரைக்கும் அழுகி போச்சு. ஆமாம், கரெக்டுங்களா? மேலே பல்லு சொத்தை, அந்த சொத்தை எங்கே வரைக்கும் போயிடுச்சு, ஆணி வேறு வரைக்கும் போயாச்சு. அதுதான் நம்ம சமுதாயத்தில் இந்த தீண்டாமைன்ற பிரச்சனைக்கு முக்கிய காரணமே. முன்னாடி தீண்டாமை இருந்ததா இல்லையான்றது அடுத்த விஷயம். இன்னைக்கு என்னாச்சு, அந்த தீண்டாமையை வந்து எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் விடுவதை போல நாம் வந்து என்ன பண்ணிட்டோம், நம்மளுடைய வாக்கு அரசியல்ன்ற ஒரே காரணத்தினால அதை வளர்த்து கொண்டே வந்துட்டோம். இது ஒரு விஷயம். 2வது விஷயம் இதை விட இன்னும் கொடூரமானது என்னன்னா, என்ன விஷயம் பண்ணிட்டோம், இந்த ரிசர்வேஷன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ரிசர்வேஷன் தேவையா தேவையில்லையான்னு கேட்டிங்கன்னா 1947 தேவை, 2026 தேவையான தேவையில்லைன்னு நான் சொல்வேன். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. 1947 தேவைப்பட்டிருக்கலாம். ஏன்னால் உங்களுக்கு இந்த பெரிய நாட்டை நிர்வாகம் செய்வதற்குரிய தகுந்த நபர்கள் இல்லாமல் போனாங்க. அப்போ அனைவருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும், அனைவருக்கும் கொஞ்சம் உயர்த்த வேண்டும். ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கலாம். ஏற்றத்தாழ்வுகள் வந்து ஜாதி வாழாக இருந்திருக்கலாம், அதே மாதிரி ஒரு எக்கனாமிக்கலாகவும் இருந்திருக்கலாம் இல்லையா? அப்போ அது சரி செய்வதற்கு ஒரு ரிசர்வேஷன் தேவைப்பட்டது. அதுதான் வந்து அம்பேத்கர் ரொம்ப அழகாக சொன்னார். இந்த ரிசர்வேஷன்ன்றது ஒரு டெம்பரரி டூலாக இருந்தால் நாடு முன்னேறும், அது பெர்மனன்ட் டூலாக மாறினால் நாட்டை கெடுக்கும். அதுதான் நீங்கள் கேட்ட கேள்வி. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த ரிசர்வேஷனை 80 வருடங்களாக நடத்தி கொண்டே வரோம். வெற்றி பெற்று தாழ்ந்த சமுதாயத்திலிருந்து சொல்லக்கூடிய நபர்களை கூட என்ன பண்ணிட்டோம், 2-3 தலைமுறைகள் அவங்க வந்து ரிசர்வேஷன் மூலியமா மேலே வந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு திருப்பி ரிசர்வேஷன். அப்போ என்ன நடக்கும், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய ஜாதின்ற பாகுபாடை விடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு உற்சாகத்தை இந்த நபர்களுக்கு ஏற்றி விட்டீர்கள். நீங்கள் நான் ஜாதின்னு இருந்தால் தான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஷார்ட்கட் கிடைக்குது, அப்புறம் ஜாதி எப்படி விடுவேன்? என்ன இந்த ஜாதின்னு சொல்லி நான் வந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமுதாயம்னு காட்டினால்தான் எனக்கு வந்து பாதை ரொம்ப எளிதாக இருக்கு. அப்போ நான் எப்படி விட்டு தருவேன்? 100க்கு 60 எடுத்தாவே பாஸ். அதுதான் பாஸ். மற்றவங்க நான் உங்களுக்கு அடிக்கடி இந்த உதாரணம் சொல்லிக்கிறான்னு தெரியல, நான் பலருக்கு சொல்லியிருக்கேன். நான் வந்து மேலை நாடுகளில் வேலை செய்து விட்டு என்னுடைய குரு என்ன பண்ணார்னா, என்னை வந்து ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு முதல்ல அனுப்பிச்சார். எங்களுடைய ஃபார்ம் கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்குது எங்கள் கல்வராயன் மலையில். இன்னைக்கு கூட இருக்குது கல்வராயன் மலை இருக்கு இல்லையா? கல்வராயன் மலையில் கருமந்துறைன்னு ஒரு ஊரில் ஒரு சின்ன ஃபார்ம் மாதிரி நடத்தி கொண்டு இருக்கும். அங்கே தான் முதல்ல அனுப்பிச்சார் என்னைய. நான் வந்து துபாயிலிருந்து வேலையை விட்டு நம்ம வந்து ஆன்மீக பாதையில் தேர்ந்தெடுத்துருவோம்னு சொல்லி முதல்ல போனது அங்கே தான், கல்வராயன் மலைக்கு. அந்த கல்வராயன் மலையில் நான் 3 வருடங்கள் இருந்தேன்.
போய் மக்கள் நிறைய பேர் சந்தித்தோம். அந்த மலைவாழ் மக்களும் நிறைய தொடர்பு வச்சுருந்தோம். எங்களுடைய கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு நிலம் இருந்தது. அந்த நிலத்தில் அந்த சொல்லக்கூடிய நான் பேர் இல்லாமல் சொல்கிறேன், அவருடைய 2 மகன்கள் இருந்தாங்க. அவளை பல வருடங்கள் பார்த்து கொண்டு தான் வரேன். 1 வருடம் 2 வருடம் பார்த்து கொண்டு வரேன். முதல்ல மூத்த நபர் என்ன பண்ணார் அப்படின்னா, என்ன பண்ணுறார், 12th எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு காலேஜில் சேர்றார். நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன காலேஜில் சேர்ந்தீங்கன்னு கேட்டேன். அவர் சேர்ந்தது என்ன அப்படின்னா, இன்ஜினியரிங் காலேஜில் சேர்றார். எனக்கு ரொம்ப சந்தோஷம், இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்துட்டு நல்லபடியாக பண்ணுங்கன்னு வாழ்த்திட்டு வரேன். 1 வருடம் கழித்து நான் பார்க்குறேன், ஒரு நாள் காலையில் அவர் வந்து மாடு மேய்த்து கொண்டிருக்கார், உழவு ஓட்டி கொண்டிருக்கார். நான் கேட்டேன், என்னப்பா அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, இல்லை எங்களால் முடியல, இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க முடியல, குறிப்பாக இன்ஜினியரிங் மேத்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்ஜினியரிங் சில சப்ஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல. நான் அதான் திரும்பி வந்துட்டேன். நான் அப்போ சொன்னேன், என்னப்பா ரொம்ப இவ்வளவு நல்ல ஒரு சீட்டு கிடச்சிருக்கு, இது சீட்டு கிடைக்காம இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, ஒரு நல்ல ஒரு சீட்டு கிடச்சிருக்கு, நீங்கள் திரும்பி வந்துட்டீங்களே அப்படின்னு நான் கொஞ்சம் மனது வேதனைப்பட்டேன். அந்த பையன்லாம் முடியல சாமின்னு சொல்லிட்டு போயிட்டான். 2 வருடங்கள் கழித்து திருப்பி நான் இங்கே வந்து திருப்பி நான் போகும்போது 2வது மகனை பார்த்தேன். அவனும் வந்து காலேஜ் போயிருந்தார். அவர் எந்த காலேஜ் போயிருந்தார் அப்படின்னா, மெடிக்கல் காலேஜ் போயிருந்தார். ரொம்ப சந்தோஷம் எனக்கும், இந்த சமுதாயத்தில் நல்ல மெடிக்கல் காலேஜ் போடாமல் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சேன். அவனும் 2 வருடங்கள் கழித்து மறுபடியும் திரும்பி வந்துட்டான். நான் அவன்கிட்ட கேட்டேன், என்னப்பா காரணம்னு கேட்டேன். அவன் சொன்னான், எனக்கு வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இன்ஜினியரிங்கில் வந்து அரியர்ஸ் வைக்க முடியும். நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சிங்கன்னா ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணலாம், அடுத்த வருஷம் சேர்த்து அதை எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். மெடிக்கல் காலேஜில் அரியர்ஸ் வைக்க முடியாது. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வருஷத்துக்குரிய பேப்பர்ஸை நீங்கள் முடிக்கலைன்னா திருப்பி நீங்கள் அதே வருஷத்தில் உட்காந்து அதை முடிச்சுட்டு அடுத்த வருஷத்துக்கு போக முடியும். அப்போ 5 வருஷம் படிப்பு 8 வருஷம் ஆகலாம், 9 வருஷம் கூட ஆகலாம். அப்போ அவனால் வந்து முதல் வருஷத்துக்குரிய பாடங்களை முடிக்க முடியவில்லை, 2வது வருஷத்துல பாடங்கள் அதிகமாகிடுச்சு, அவனால் படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனும் திரும்பி வந்துட்டான். நான் அப்புறம் கேட்டேன் அவங்கள்ட்ட 2 பேருக்கும், எவ்வளோ மார்க் நீங்கள் வாங்கினீங்க இதில் 12th? அந்த மெடிக்கல் காலேஜுக்கு போன பையன் வந்து வாங்கின மார்க் 72, 100க்கு நான் சொல்கிறது 1200க்கு. அந்த இன்ஜினியரிங் காலேஜுக்கு போன பையன் வாங்கின மார்க்கு 64. தவறு இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அவனுக்கு ஒரு ஊந்துதல் கொடுக்கணும்னு சொல்லி, அவனை முன்னேற்ற வேண்டும்னு சொல்லி அவனுக்கு ஒரு அழகான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்க. அவனால் முடியலை, அவன் திரும்பி வந்துட்டான். இப்போ என்ன நடக்கும், நான் எதுக்கு இந்த உதாரணம் சொல்கிறேன், அப்போ நீங்கள் சொல்கிறது அவனுக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை என்றால் நடந்திருக்கும். நீங்கள் கேட்பீங்க, இந்த 2 நபர்களையும் நீங்கள் வந்து இது காட்டுறீங்க உதாரணம். உலகத்தில் நீங்கள் சமுதாயத்தில் 1000 உதாரணங்கள் இருக்குது, இந்த ரிசர்வேஷனால் முன்னேறியவர்கள் நீங்கள் காட்டுவீங்க. உண்மை, தகுந்த நபர்களுக்கு கிடைக்கும் போது அது உண்மை. தகுதி இல்லாத நபர்களுக்கு, அவன் அப்பாவே ஆல்ரெடி கலெக்டராக இருக்கார், அவங்க அப்பாவே ஆல்ரெடி டாக்டராக இருக்கார், அவங்க அப்பாவே வசதி படைத்த நபராக இருக்கார், அவரோட பையனுக்கு ரிசர்வேஷன் கொடுத்து என்ன பிரயோஜனம்? அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, 80 வருஷங்களாக இந்த ரிசர்வேஷன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வை இன்னும் அதிகப்படுத்தி விட்டீர்கள். இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்கள் உதாரணம் கேட்குறேன். உங்களுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, இங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு 10 நபர்கள் இருக்கீங்க. இந்த 10 நபர்களில் ஒருத்தருடைய ஜாதி உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியல? 10 பேர் இருக்கீங்கல்ல, யாராவது வந்து கேட்டிருக்கீங்களா? கேமராமேன் இருக்காரு, நீங்கள் இருக்கீங்க, எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, யாருக்கையாவது ஜாதி என்னன்னு கேட்டிருக்கீங்களா? என்ன காரணம்? என்ன காரணம் என்றால், உங்களுடைய தொழிலுக்கு அந்த ஜாதி தேவையில்லை. அவர் கேமராமேன் எந்த ஜாதியாக இருந்தால் என்ன, ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சால் போதும். ஆங்கராக இருக்கீங்க நீங்கள், உங்களுக்கு எந்த ஜாதியாக இருந்தால் என்ன, கேட்க தெரிஞ்சால் தெரியும், எப்படி எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் தெரிஞ்சால் போதும். ஆனால் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணக்கூடிய நபருக்கு என்ன தேவை, கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் போதும், எந்த ஜாதியாக இருந்தாலும் தேவையில்லை. அப்போ ஜாதி எங்கேருந்து வருது? நாம் என்ன பண்ணுறோம், இந்த படிப்பிற்கு, இந்த வேலைக்கு, இந்த ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு இந்த ஜாதியினருக்கு முன்னுரிமைன்னு கொடுத்ததுனால நாம் என்ன பண்ணுறோம், என்னுடைய ஜாதி இதுன்னு உயர்த்தி காட்டக்கூடிய ஒரு மனோபாவம் நமக்கு வந்து விட்டது. அப்போ வேலைக்கு வந்த உடனே அவன் என்ன ஜாதின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவன் படிப்புக்கு வந்தவொடனே என்ன ஜாதின்னு உங்களுக்கு தெரிஞ்சாச்சு. அப்போ என்ன பண்ணுவான், அவங்க ஜாதிக்காரங்களா ஒன்று சேருவாங்க, அவங்க ஜாதிக்காரங்களா ஒன்று சேருவாங்க, 2 பேருக்கும் போராட்டம், 2 பேருக்கும் ஒரு போட்டி, 2 பேருக்கும் ஒரு எதிர்ப்பு, 2 பேருக்கும் ஒரு அடிதடி நடந்து கொண்டு தானே இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், இதை அதுக்குத்தான் என்ன பண்ணணும், நல்ல ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. எக்கனாமிக்கல் ரிசர்வேஷன் கொண்டு வரணும். எக்கனாமிக்கல் ரிசர்வேஷன் என்ன, ஏழை யாரு, பணக்காரன் யாரு. ஏழைக்கு ரிசர்வேஷன், பணக்காரன் ரிசர்வேஷன் தேவையில்லை, அவன் எந்த ஜாதியாக எடுத்துட்டு போறான் அப்படின்னு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, காலப்போக்கில் இந்த தீண்டாமைன்றத ஒரு கொடிய தீ தானாக அணைந்து விடும். நீங்கள் அதை செய்யாமல் விட்டீங்க அப்படின்னா இந்த கொடிய நோயை போக்கவே முடியாது. திருப்பி மறுபடியும் சொல்யூஷனுக்கு வரேன். மறுபடியும் இந்த தீண்டாமை என்று சொல்லக்கூடிய இந்த கொடிய தீயை வந்து திருப்பி அணைப்பதற்கும் ஒரே வழி என்ன, ஆன்மீகம் தான்.
உதாரணமாக சொல்கிறேன், என் கோயில் இருக்குது, நீங்கள் சொன்ன அதே உதாரணம் தான். எப்படி உங்கள் ஆஃபீஸில் யாரையும் நீங்கள் ஜாதியை பற்றி கேட்கலையோ, எங்கள் கோயிலையும் யாரையும் ஜாதியை பற்றி கேட்குதில்லை. என்னுடைய பூஜாரி என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது. பட் இருந்தாலுமே சில கோயில்களில் வந்து உள்ள அலோவ் பண்ணுறதே இல்லையா சார் மீன்? அதுதான் இன்னொரு மிகப்பெரிய விஷயம். என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஜாதியினராக ஒரு கோயிலை கட்டி விட்டு எங்கள் ஜாதி மட்டும்தான் பகவான்கிட்ட போக முடியும்ன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். அதுதான் இன்னொரு குறைபாடு. என்றைக்குமே அரசர்கள் கட்டிய கோயில் இருக்கு, அரசர்கள் கட்டிய கோயிலில் என்றைக்குமே இந்த ஜாதி போகக்கூடாதுன்னு என்றைக்குமே இருந்தது இல்லையா? என்றைக்கு நான் கேள்வி கேட்கிறேன், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தாழ்ந்த ஜாதிகள் போகக்கூடாதுன்னு எங்கேயாவது எழுதியிருக்காங்களா? இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய கோயிலில் வந்து யாராவது இந்த ஜாதி போகக்கூடாதுன்னு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? இல்லை. சிறு சிறு கோயில்களில், கிராமங்களில் இருக்கக்கூடிய கோயில்களில் ஒரு ஜாதியினரே ஒரு கோயிலை கட்டி எங்கள் ஜாதியினர் மட்டும்தான் கோயிலுக்கு போக முடியும்ன்ற ஒரு வரையறை ஏற்படுத்தி விட்ட பிறகு அந்த ஜாதிக்குள்ளே கோயிலையும் கொண்டு வந்துட்டீங்க. அப்போ ஆன்மீகம்ன்ற பாதையில் வரும்போது தான் இதுதான் பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்கிறார். அப்படின்னா வித்யா வினய சம்பன்னே கவி ஹஸ்திரி சுனீச்சைவ சோபாக்கைச்ச பண்டிதா சமதர்ஷினகா. கடைசி வரி என்ன? பண்டிதா சமதர்ஷினகா. பண்டிதா சமதர்ஷி, ஒரு பண்டிதன்றவன் யாரு? எல்லாரையும் சமதர்ஷினகா, சமமாக பார்ப்பவன் தான் பண்டிதன். நான் பெரிய ஒரு பிஹெச்டி, நான் வந்து ஜாதியை பார்க்க ஆரம்பிச்சேன், பிஹெச்டி இல்லை. அப்போ உங்கள் கேள்விக்கு என்ன அப்படின்னா, தீண்டாமை ரொம்ப அதிகமாக இருக்குது, இன்னும் அதிகரித்து தான் போக போகுது. ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். ஏன் என்ன காரணம்? ஓட்டு அரசியல் அதிகமாகி கொண்டிருக்கு, போட்டிகள் அதிகமாகி கொண்டிருக்கு, ரிசர்வேஷன் அதிகமாகி கொண்டிருக்கு. ஒவ்வொரு தேர்தலிலும் ரிசர்வேஷன் அதிகப்படுத்தி கொண்டே இருக்காங்க. எங்களுக்கு அதிக சமுதாயம் நாங்கள் தான் இருக்கோம், எங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும், இப்பயும் சட்டை போட்டு தான் இருக்கு. இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க? ஜாதி முறையாக நீங்கள் வந்து சென்சஸ் எடுக்க சொல்லி அப்போ என்ன பண்ண போறீங்க? 1947 அந்த தீ வந்து ஒரு 10% பரவி இருந்தது, இப்போ 90% பரவி கோவில் விட்டு எரியுது. அதற்கெல்லாம் நேர்மாறாக பண்ண வேண்டிய விஷயங்களை என்ன பண்ணுறோம் இன்னைக்கு? அந்த ஓட்டு அரசியல்ன்ற காரணத்துக்காக ஜாதி என்னன்னு ஒரு கணக்கெடுப்பு, அந்த கணக்கில் என்ன கண்டுபிடிக்க போறீங்க? எவ்வளவு ஜாதி எவ்வளவு கண்டுபிடிக்க, எதுக்காக? அவனுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்காக. அப்போ இந்த தீண்டாமைன்றதை ஒழிப்பதற்கு ஒரே வழி ரிசர்வேஷனை அகற்ற வேண்டும். மக்களாட்சி அகற்ற முடியுமா எனக்கு தெரியல, அகற்றினாலும் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுமான்றது தெரியல. ஆனால் மக்களாட்சியவே கொஞ்சம் சீர்திருத்தம் செய்தோம் என்றால் அதில் வந்து இந்த ஓட்டு அரசியலுக்காக ஜாதிகளை பிரித்து ஆளக்கூடிய ஒரு மனோபாவத்தை குறைக்க முடியும். அதற்கு மேற்கொள்ள சொல்யூஷன்ஸ் இருக்குது, இன்னொரு நாள் பேசும். அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான திலை பேலம் மிக்க